என்ன பண்ணையார் ஐயா, சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏயா, நான் ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கா கிடந்தா வர்றேன். சரி, அப்படியே சௌக்கியம் இல்லைன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா? அதானே, அவர் ஊர் நிறத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு 125 ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு. அவரை போய் சௌக்கியமா இருக்குன்னு கேக்குறீங்க? அவர் என்ன வியாதிஸ்தனா? கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு, பின்னாடி மூலம். அடுத்த வாரம் டிபி வர போகுது. அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸா? நீங்க சும்மா இருக்க முதலாளி. இவர் என்ன திருட்டு போயலா, முள்ள மாறியா, இல்ல முடிச்ச வைக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? டேய், யாரு? அவனத்தான். நில சோகம் தர்றா, நில சோகம் தரு. டேய், அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழட்டி அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேட்பான் அவன், செருப்பால் அடிப்பேன். யாரு? அவனத்தான். ஐயா ஐயா, இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமான்னு கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆள விடுங்க ஐயா. ஏண்டா, நான் காலங்காத்தால வயலுக்கு வருவேன், அவன் இப்படி கேள்வியை கேட்பான், நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாடா? ஐயோ இல்ல முதலாளி, கொன்னுருவேன். வாடா. சுப்பேன சின்ன பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஐயா வணக்கங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்துச்சே, இப்ப எப்படி இருக்கு? டேய், அவன் என்ன கேட்டானா? நீ ஏன் அவனை கூப்பிட்ட? பண்ணையார் வராரு, கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன். குத்திருவேன். யோ கருப்பு சுப்பையா, இவா கூப்பிட்டீங்களா? இந்த எதுக்குங்க? ஒரு மைக்கு ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி, சின்ன பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்கு, சின்ன பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா. சரி ஒண்ணுடா, இனிமே சக்கரை வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருவேன். கொன்னு போடா. ஏய், இனிமே யாரையும் கூப்பிடக்கூடாது. என்ன சின்ன பண்ண வராரு. ஏன்டா அவனை கூப்பிட்ட? உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். டேய், உலகத்துல எல்லாருக்கும் சக்கரை வியாதி இருக்கு, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல. யார் முதலாளி? இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ. சுகர் நோன்னா என்னங்க? சுகர்னா சக்கரை, நோன்னா இல்ல, சக்கரை இல்ல. நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். உனக்கு புரியுது, ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே? என்னடா ஐயா, கட்டுத்தெருல நின்ன வடக்கத்திக்காலை எவனோ புடிச்சிட்டு போயிட்டான். என்னடா சொல்ற? நம்ம வீட்டுல களவா? நம்ம வீட்டு கொட்டத்துல கட்டி இருந்த மாட்டை புடிச்சிட்டு போற அளவுக்கு இந்த சுத்துப்பட்டுல எவனுக்கு தைரியம் கிடையாது. நீ தைரியத்தை பத்தி பேசுற, எவனோ புடிச்சிட்டு போயிட்டானடா. அண்ணே, புடிச்சிட்டு போன கொம்ப எவனாதான் சரி, இன்னைக்கு பொழுதுக்குள்ள நம்ம வீட்டு கொட்டத்துல மாடு வந்து நிக்கும். டேய் வாங்கடா. டேய் உள்ள போட்டு அப்படி வேற அழிந்து வாங்கடா. நீங்க ஏத்துங்க. போடா. ஏத்துங்க. செல்லமீனா, உரியில உருக்கு நெய் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாத்தா. ஓ மருவா பார்வதி எங்க போற? பிள்ளைய வேலை வாங்கிட்டு இருக்க? ஏன் நெய் எடுத்துட்டு வந்தா உன் மக தேஞ்சிருவாளா என்ன? நீ வாமா சாப்பிடு. நான் சாப்பிட்டேன் பெரியப்பா. வா தம்பி உட்காரு. ஐயா, திருடு போன மாடு வந்துருச்சுயா. ஏண்டா களவாணி நாயே, என்ன தைரியம் ஐயா? பெரியய்யா, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இனிமேல் சாகர வரைக்கும் இந்த திருட்டு தொழிலை பண்ண மாட்டேன் ஐயா. களவாணி பையலே, செய்யறதையும் செஞ்சு போட்டு பாசாந்தா பண்ற. அப்படியே நினைச்சுன்னா எந்திர எந்திர. செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சிட்டான், குனிஞ்சவன் குறுக்கல குத்துறது நல்லது இல்லடா. அழகு முத்து, மாட்டெல்லாம் கொண்டு போக, அவன் பொண்டாட்டி போட்டுலாம் அவுத்து விடுங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. சும்மா நீ சுத்தாதே, சொன்னாலே தட்டாதே. ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு, எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக. உண்மை உழைப்புக்கு பலனுண்டு உயர்வாக, நன்மை விளைந்திடும் நமக்கு.
எதற்காக சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே சிரிப்பினிலே வெண்ணிலவுதான் சிரிக்கும் அவன் கண்ணாட்சி அரசினிலே வந்து அவள் அழகு கண்டால் அந்த சொந்த மொழி மறந்து விடும் சொல்லி சொல்லி பாட்டெடுத்தால் துன்பம் சொல்லிக் கொண்டு பறந்து விடும் தந்தாளே பொன்னுலகம் வந்தோமே பாடுபட இது போனா மறுபடி வருமா சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக உண்மை உழைப்புக்கு பலன் உண்டு உயர்வாக நன்மை விளைந்திடும் நமக்காக சும்மா நீ சுத்தாதே சொல்லி தட்டாதே கையசைவில் நாதம் எழும் சிறு கண்ணசைவில் கீதம் வரும் கொல்ல வரும் கொடியவரும் இவர் வெள்ளிசைக்கு அடிபணிவார் ஐந்தமிழின் காணிக்கையோ நல்ல பண்ணிசைக்கும் மாணிக்கமோ தன்னுழைப்பில் உயர்ந்தவர்தான் என் இளையராஜனமா நல்ல மனம் நல் உழைப்பு அன்னையருள் எங்கிருந்தால் இந்த உலகம் அவன் காலடியில் சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக உண்மை உழைப்புக்கு பலன் உண்டு உயர்வாக நன்மை விளைந்திடும் நமக்காக என்ன மட்டும் லேசு நினைச்சுக்காத உன் பல்லு 32 தட்டாம 32 4 பல்லு விழுந்துருச்சு மீதி இருக்கிற 28 தட்டாம விட மாட்டாடி முருகா இறங்குடா கீழே வவ்வாலுக்கு பிறந்த பையில எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கியே எந்த வித்தக்காரருக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்காரனா பிறந்து கம்பியில தொங்குது என்ன பண்றது நான் செஞ்ச தர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன் இப்படி கர்ணம் போடுறவன் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது என்னது நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்கன்னு சொல்றியா நீ குரங்கு உங்க அப்பா குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க குடும்பமே ஒரு கிஷ்கிந்தா கூட்டம் அடியே நீ குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க அப்பா குரங்கு பாட்டி குரங்கு தாத்தா குரங்கு உங்க குடும்பமே கிஷ்கந்தா குடும்பம் அப்படி என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற முருகா முருகா எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க இந்நாள் அப்படி இருக்க முடியலையே அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்திரத்தன்னைக்கு பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்கில வேலை குத்தி தெருளுக்க வைக்கிறேன் முருகா நான் எதுக்கு தேர் எடுக்கணும் நீ மொட்டை அடிச்சுக்க உன் சின்ன பொண்டாட்டி கடிச்சு விடு உன் பையனுக்கு அடிச்சு விடு நாக்குல வேலை குத்துங்க தேர இழுங்க நானா வேண்டாங்க பெரியம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைங்க 100க்கு 100 உண்மையா ஏண்டா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராமபோன் போட்டி நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா உண்மை தானங்க சொல்றேன் பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்களை உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்க நான் தான் பலிகடாவா ஆயிட்டேன் எனக்கு என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா உண்மைதான் கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் தூணுக்கு பக்கத்துல இவ நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை சிலையை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க அடேங்கப்பா இவங்க நேரத்துக்கே எண்ணெயை ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெயை ஊத்தி திரி போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியம்மா பண்ண தியாகத்துக்கு அவங்க காலில் சின்னமா பூ போட்டு கும்பிடணும்
வேலைக்காரன் உனக்கு தெரியுது என் பெருமை இவளுக்கு தெரியலையே. இந்த 10 ரூபாய் போய் காபி சாப்பிட்டு வா. சரி. ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி 10 ரூபாயா முத்துறானே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அவங்க கொடுத்த 10 ரூபாயை திருப்பி வேணும். அதெல்லாம் தர முடியாது. வேற என்ன வேணுமா? ஒரு வடை வாங்கிட்டு வா. பஜ்ஜி கடலை உருண்டை. பஜ்ஜி கடலை உருண்டை. 10 ரூபாய்க்கு ஒரு மூட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறா.